ஹாய் காய்ஸ், இந்த லெக்சரில் நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து மாடலிங் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளோர் பிளான்ல இருந்து நம்ம எந்தெந்த இடத்துல பீம் வருது and எந்தெந்த இடத்துல காலம் வருது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு காலம்க்கு இடைப்பட்ட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இந்த பில்டிங் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து G+2 பில்டிங். ஏன் G+2 பில்டிங் அப்படின்னா, G+2 பில்டிங் அண்ட் அதுக்கு மேற்பட்ட ஹைட்டுக்கு மட்டும்தான் விண்ட் லோடு அண்டு ஹெட்குவேக் லோடு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் G+2 பில்டிங் எடுத்திருக்கோம். இதில் விண்ட் லோடு அண்ட் ஹெட்குவேக் லோடு, டெட் லோடு, லைவ் லோடு எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம ஒரே இதாக செக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஏபிசி அப்படின்னு 3 லைன் இருக்கு. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் 1 2 3 4 அப்படின்னு 4 கிரிட் லைன் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆரிஜினாக எடுத்துக்கிறணும். ஸோ ஏல இருந்து பி கிரிட் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது. தென் ஏல இருந்து சி கிரிட் லைன்ஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி வச்சு அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஈடாப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் நியூ மாடல் ஆர் இங்கனக்குள்ளே இருக்கும், இந்த நியூ மாடலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆனதும் நம்ம யூஸ் பில்டிங் செட்டிங்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து மெட்ரிக் எஸ்ஐ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறணும். தென் ஸ்டீல் செக்ஷன் டேட்டாபேஸ் வந்து இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஸ்டீல் டிசைன் கோடு வந்து IS 800. எனக்குள்ள ஐஎஸ்ன்னு சொல்லி ஒன்று தான் இருக்கும். ஸோ அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ கான்கிரீட் டிசைன் கோடு வந்து IS 456. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸ்டீலுக்கு IS 800, கான்கிரீட்டுக்கு IS 456. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரிட்டை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் கிரிட் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு 3, நம்பர் ஆஃப் கிரிட் லைன்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு 4. இது வந்து யூனிஃபார்ம் ஸ்பேசிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு கிரிட் லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா இன் எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்லையும் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மாக இல்லை, அதனால கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எடிட் கிரிட் டேட்டா கொடுத்துக்கிறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ஏபிசி மட்டும்தான் இருக்குது, டி இல்லை. ஸோ டி கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் கிரிட் டேட்டாலாம் நம்மளுக்கு 4 லைன் இருக்குது. ஸோ 4 லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5வது லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம ஏபிசி செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏ வந்து 0 கொடுத்துக்கிறணும். தென் பி வந்து பியோட டிஸ்டன்ஸ் வந்து ஏல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ சி கிரிட் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து ஏல இருந்து சிக்கு இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ ஏ வந்து ஆரிஜின்னால அது வந்து 0 அப்படியே கொடுத்துக்கலாம். பி வந்து 5.355. அதே மாதிரி சிக்கு வந்து 5.355 பிளஸ் 5.345. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸோ கிரிட் லைன் 2 வந்து அதே மாதிரி கிரிட் லைன் 3க்கு ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து பபிள் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பபிள் சைஸ்னா இந்த ஒவ்வொரு கிரிட்டுக்கும் இருக்க நம்பருக்கு மேலே இருக்க இந்த பபிள் தான். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டோரி டேட்டா வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மாறுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாட்டம் ஸ்டோரியோட ஹைட் மாறுச்சுன்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் ஸ்டோரி ஹைட்னா ஒன்றும் இல்லை,
பிளிந்த் பீம்ல இருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பாட்டம் ஸ்டோரி ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டோரேஸ் வந்து 4 தான் கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும்னா நம்மளுக்கு G+2 பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் 2 ஃப்ளோரை சேர்த்தா மொத்தம் 3 ஃப்ளோர் வரும். கீழே இருக்க அதாவது பிளிந்த் பீம்ல இருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் உள்ள அந்த காலமையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம 4 ஸ்டோரே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ டிபிக்கல் ஸ்டோரே ஹைட் வந்து 3.35, அதாவது 11 ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டா. பாட்டம் ஸ்டோரே ஹைட் வந்து பிளிந்த் பீம்ல இருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது வந்து 1.5. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரிட் எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த கிரிட்டுக்கு மேலே நம்ம பீம் அண்ட் காலம் அண்ட் ஸ்லாபை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பீம், காலம், ஸ்லாப் இது 3க்கும் நம்ம சைஸ் கொடுக்கணும், அப்புறம் மெட்டீரியலும் கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு டிஃபைனில் போய் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் ஃப்ரேம் செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து கான்க்ரீட் பீம், கான்க்ரீட் காலம் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், அது புதுசாக ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ மாடிஃபை ஷோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கான்க்ரீட் பீம், தென் அதோட சைஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெட்டீரியல் வந்து நம்ம கான்க்ரீட்டு. ஸோ இதில் வந்து கான்க்ரீட் வந்து இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 4000 அதிலே கொடுத்துட்டு மாடிஃபை ஷோ மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு மெட்டீரியல் நேம் வந்து கான்க்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் டைப் வந்து கான்க்ரீட் தான் கொடுக்கணும். ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே டிசைன் ப்ராப்பர்ட்டி டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து நம்மளுக்கு கான்க்ரீட்டோட கிரேடை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் ஓகே, அகெயின் ஓகே. ஸோ இப்போ நம்ம பீமோட மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். தென் டெப்த்தை வந்து நம்ம கொடுத்துக்கிறணும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பின்னாடி இங்கனக்குள்ள மாடிஃபை ஷோ ரீபார்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே பீம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இங்கே ரீபார் மெட்டீரியல் அப்படின்றத இந்த செக்ஷனை வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகே கொடுத்துட்டு தென் ஓகே. ஸோ இப்போ பீமுக்கு சைஸ் கொடுத்தாச்சு, மெட்டீரியலை செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி காலமுக்கும் நம்ம பண்ணிக்கிறணும். ஸோ காலம் சைஸ் வந்து ஸோ இந்த காலம் சைஸ் எல்லாம் நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறணும். இந்த காலம் சைஸை அசியூம் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணி லோடெல்லாம் அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலம் அண்டு பீம் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். இங்கே கான்க்ரீட் செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இங்கே ரெக்டாங்குலரே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம சைஸ் கொடுத்துக்கலாம். தென் இங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம காலம் வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. தென் ரெக்டாங்குலர் டைஸு. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். தென் ஓகே. ஸோ இப்போ பீமை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி காலமோட சைஸ் அண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்தாச்சு. தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லாபோட சைஸை வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு டிஃபைனில் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்லாப் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்லாப் 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபை ஷோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு ஸோ ஸ்லாப் 1 கான்க்ரீட், இங்கே செல் தின் தான் இருக்கணும், வேறு எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. இங்கே ஸ்லாப் கொடுத்துட்டு திக்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 125 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அகெயின் ஓகே. அண்ட் ஸ்லாப் 3ஓட சைஸ் அண்ட் மெட்டீரியலை கொடுத்த பின்னாடி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்டோரேயில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டோரே 4 இருக்கட்டும். இது ஏன் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே ட்ரா பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கிட்ட கொண்டு போனோம்னா ஒரு மார்க் காமிக்கும். ஸோ அங்கே லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு
தென் மூவ் பண்ணி வேறு எந்த இடத்துல தேவையோ அங்கே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பீமை ட்ரா பண்ணிடலாம், உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே வரைகிறேன்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி ஒவ்வொரு ஸ்டோரியாக வரைஞ்சோன்னா ஸோ டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இது எப்படி குயிக்காக வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே குயிக் ட்ரா பீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியில் கான்க்ரீட் பீமை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா டாட்டர் லைன்ஸ் காமிக்கும். இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், இங்கே வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட குயிக்காக எப்படி வரையலாம் அப்படின்னா, ஸோ குயிக் ட்ரா பீமை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா எல்லா பீமும் வந்து இப்போ ட்ராவ் ஆயிரும். ஸோ இதை விட குயிக்காக எல்லா ஸ்டோரியிலையும் சேர்த்து வரைகிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கனுக்குள்ள ஒன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் சிமிலர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் அதே மாதிரி ட்ரா பீம் அதை கொடுத்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ எல்லாமே ட்ராவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து குயிக்காக ட்ரா பண்ணலாம். ஸோ எஸ்கேப் அமைக்கிட்டு இப்போ காலம் எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காலம் வரைகிறதுக்கு அதே மாதிரி குயிக் ட்ரா காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக போய் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே மாதிரி சிமிலர் ஸ்டோரேஜ் வச்சுட்டு ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா ஸோ எல்லா ஸ்டோரியிலையும் வந்து காலம் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் பீம் அண்ட் காலம் வந்து குயிக்காக ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ எஸ்கேப் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லாபை வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்லாபை வரைகிறதுக்கு இங்கே ட்ரா ஃப்ளோர் வால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணி 4 எண்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணதும் அகெயின் ஸ்டார்டிங் எண்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோரை ட்ரா பண்ணலாம். ஸ்டோரி வச்சதுனால இங்கே எல்லா ஸ்டோரிக்கும் வந்து ஸ்லாப் வந்து வந்துருச்சு. ஸோ இதை விட குயிக்காக எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே குயிக் ட்ரா ஃப்ளோர் ஆர் வால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லாப் ஒன்று இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாப் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலே அங்கே டாட்டா லைன் காமிக்கும். இப்போ ஒரே ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணால் போதும். இங்கே சிமிலர் ஸ்டோரி வச்சுருக்கிறதுனால எல்லா ஸ்டோரிக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி குயிக்காக ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இதுவும் சேம் தான். ஸோ குயிக் ட்ரா இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு ஸ்லாப் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே ட்ரா ஆயிரும். ஸோ இப்படி தான் பீம், காலம் அண்டு ஸ்லாபை இந்த குயிக் ட்ரா டூல்ஸ் மூலயமா நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். தேங்க்யூ கைஸ்.